ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டோட சண்டே சமையல். ஸோ எப்போவுமே வந்து மீன் வாங்கி செஞ்சு பார்த்திங்கன்னா போர் அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பார்த்திங்கன்னா காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் தான் மீன் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா சிக்கனும் கொஞ்சம் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தார். மட்டன் வந்து நாங்கள் குவைத்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மட்டனே செய்யலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செய்யலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வந்து அதுலேயே போயிடும். சிக்கனை க்ளீன் பண்ணுறது, அதுக்கு வந்து பூண்டு உரிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறது. ஸோ இது எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு இது டைம் வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். பட்டு செய்கிறது நான் ஒரே ஆள். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், இது வீடு க்ளீனிங் பண்ணணும், இது எல்லாமே செய்கிறதுனால ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா சரவணன் வந்து நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி அவர் வீட்டில் இல்லை. ஐ திங்க் இது வாங்கி கொடுத்தனாலும் பார்த்திங்கன்னா எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரே ஆளாக எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அது எப்படி தான் தெரில, அவருக்குன்னு மட்டும் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், எங்கேயாவது வெளியே ஓடி போயிடுவார். அந்த ஒரு நாள் 2 நாள் தானே வீட்டில் பசங்களோடய என்னோடய இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் அவர் கொஞ்சம் கூட கிடையாது. குவைத்தில் இருந்தப்போ கூட இந்த மாதிரி இல்லை. அப்போ கூட பார்த்திங்கன்னா 2 நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவ் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் இருப்பார், ஏதாவது வீடியோஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஷூட் பண்ணுற வரைக்கும் இருந்தார். இந்த ஓகே இது நீ ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இருந்தார். பட் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். ஸோ எல்லாமே வந்து நம்மளே தான் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ மட்டன் வந்து நான் செய்யலை, நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சு முடித்து நான் அது மட்டன் பிரியாணிக்கு என்னென்னு செய்கிறது, நான் சைட் டிஷ்ஷு பிரியாணி, தயிர் பச்சடி, ஒரு 65 வேணால் செய்யலாமே தவிர மட்டன் வச்சு அதுவும் 1/2 கிலோ தான், 1/2 கிலோ வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஒரு புதன்கிழமையோ செஞ்சுக்கலாம், மண்டேவோ இல்லைன்னா வெட்னஸ்டே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி மலை பூண்டாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக உரிக்கிறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வாங்கிட்டு வந்திருந்தார் பூண்டு, ரொம்ப குட்டி பூண்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை உரித்து அதை வந்து அரைக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நாட்டு பூண்டு நல்லாயிருக்குமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு, இல்லை மலை பூண்டு போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்குது வேலைன்றதுனால அது ஈஸியாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு அவசரமாக பால் பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன்னா, பால் பசும்பால் கொடுக்கறதுக்காக ஆள் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பசும்பால் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல இது நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம வீடு தேடி வந்து வேறு கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். 1 லிட்டரு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டரு பார்த்திங்கன்னா 30 ருபீஸு, நல்லா திக்காகவே இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் குவைத்தில் இருந்த வரைக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எங்களுக்கு கிடையாது. பால் அப்படின்றது ஒரு லாங் லைஃப் மில்க் தான் நம்ம வாங்கி பழக்கம். அப்படின்னாலும் நம்ம வாங்கினாலும் பாஸ்டரைஸ்டு மில்க் வேணால் கிடைக்கும், அல்ட்ரா பாஸ்டரைஸ்டு, நார்மல் பாஸ்டரைஸ்டு 2 மில்க் கிடைக்கும். ஒட்டகப்பால்லாம் கிடச்சிருக்கு, அதை வந்து சில இடத்துக்கு போனால் தான் கிடைக்கும். கறந்த பால் அப்படின்றது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மேபி இருந்திருக்கலாம், பட் நான் பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா டெய்ரி ஃபார்முக்கு போயிட்டு பாஸ்டரைஸ்டு மில்க் தான் வாங்கிட்டு வந்திருந்தார், கறந்த அப்படியே பால் வந்து வாங்கிட்டு வந்ததில்லை. ஸோ இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ்வில் கொஞ்சம் அழுக்கானாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஸோ செய்யும்போது தண்ணி ஊற்றி துடைக்கிறது இல்லை, சும்மா துணி வச்சு மட்டும் ஏதாவது டஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா அது மட்டும் துடைச்சிக்கிறது. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஹீட்டாக இருக்கும்போது துடைக்கக்கூடாதுன்னு. அது நான் பண்ணுறதில்ல. சும்மா ஃபுல்லாக வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துடைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து என்ன, பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணுற வேலை. இந்த உடன் போர்ட் பார்த்திங்கன்னா குவைத்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது குவாலிட்டி நல்லா இல்லை, வேறு ஒன்று வாங்கணும். அதுக்குள்ளே அது வாங்கி கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே வந்து அது மடங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில் கூட நான் வைக்கிறதில்ல. அது யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெளியே பால்கனியில் வச்சுருவேன் ஓரமாக. ஸோ அங்கே ட்ரை ஆகட்டும், ஏன்னா கிச்சன் ஸ்லாப்பில் மேலேயே வச்சோன்னா அது ஈரம் உரிடும் அப்படின்னு. ஸோ இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுலாம் முடிச்சுட்டு நான் வந்து பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி போய் நம்ம வீடு க்ளீனிங்கெல்லாம் முடிச்சுருவோம். வாஷிங் மிஷின் போடுறது, துணி காய போடுறது, இருக்கிற துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது, வீடு பெருக்கிறது. கொஞ்சம் நான் மோஸ்ட்லி டெய்லி தொடச்சிடுறேன். இப்போது டெய்லினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடச்சிடுறேன். ஏன்னா பெரிய வீடு கிடையாது, சிங்கிள் பெட்ரூம்ன்றதுனால ஈஸியாக தான் இருக்குது துடைக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து எப்படி பிரியாணி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பாத்திரம் வச்சுட்டு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் நான் போடுறதில்ல. பிரியாணிக்கு மட்டும் இன் ஸ்பெசிஃபிக் பட்டை லவங்கம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் எண்ணெயில் போட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். ஸோ அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து போடலான்ட்டு நடுவில் பார்த்திங்கன்னா பசி வந்துடுச்சு. ஏன்னா பிரியாணிக்கே லேட் ஆகிடுச்சா, காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ல. ஸோ அதனால் கிசான் ஜாம் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஜாம் புகை மாதிரி வருது பார்த்தீங்களா. அதுக்கு எது கெட்டு போயிடுச்சு. ஏன்னா வாங்கி 1+1 ஆஃபரில் அந்த ஆச்சி ஜாமுன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், ஆச்சியா என்னமோ என்ன பிராண்டுன்னு தெரியல, ஆச்சி தான் நினைக்கிறேன் 1+1. அது வாங்கி ஒன்று மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணவே இல்லை. அதை வச்சு 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 கடைசியில் அது கொஞ்சம் 1/4 பாட்டில் இருக்கும்போது ஸ்பாயில் ஆகிடுச்சு. சரி அதை தூக்கி போட்டுட்டு வெறும் ப்ரெட்டையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து பசி வந்துடுச்சுன்னு வைங்க, என்னால் வந்து அடுத்த வரைய செய்யவே முடியாது. கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன்ல குவைத்லேருந்து இங்கே வந்த அப்புறம். இல்லை ஃபைனல் டேஸ் ஆஃப் குவைத்லேயே கொஞ்சம் வெயிட் போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். கொஞ்சம் ஜிம்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். எத்தனை நாள் போவேன்றது தெரியல. நான் வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை. ஃபுட்டில் மட்டும் என்னால் காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுங்க. அது பண்ணவே முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், சாப்பாடை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை வந்து என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா அதுவே வந்து மனக்கவலை ஆகிடுது. ஒரு வேளை வந்து ஒரு 3 தோசை சாப்பிட்ற இடத்துல நான் 2 இல்லைனா 1 குறைச்சிட்டேன்னா அந்த ஞாபகம் வந்து அடுத்த மீல் சாப்பிட்ற வரைக்கும் ஐயோ நம்ம சாப்பிடவே இல்லை, ஐயோ தலைவலி சுற்றுற மாதிரி இருக்கே, ஐயோ கை கால்லாம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து இது பண்ணாமல் வாக்கிங் வந்து போயிட்டு இருக்கேன் ரெகுலராக. மார்னிங் ஈவினிங் போவேன், சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், பட் இருந்தாலும் அது போயிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி பாருங்கள், நான் வந்து இதில் 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டேன், குட்டி டீஸ்பூனில். இருந்தாலும் காரமே ஏறலை கடைசியில். எனக்கு என்ன பயம்னா சம்டைம்ஸ் வந்து காரம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப காரமாயிட போகுது, அந்த பயம் வேறு. ஸோ அதனால் நான் வந்து கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் பண்ணல. இந்த டிமார்ட்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த டிமார்ட் வந்து எங்கள் ஏரியாவில் இல்லை. ஐ திங்க் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது பார்க்குறவங்க வந்து டிமார்ட்டு இந்த சைடு, அதாவது நாங்கள் அந்த அம்பத்தூர், ஆவடி, ரெடில்ஸ், புழல், ஸோ அந்த சைடில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கே இருக்குது அப்படின்றது கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா நாங்கள் போய் பார்க்கலாம். எல்லாம் கம்மி விலையில் கிடைக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அங்கே போய் ஒரு தடவை ஒரு வீடியோ எடுத்து போடணும், இல்லைனா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்ச்சூன் தான் வாங்கினேன், ஒரு 5 லிட்டர் கேனு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 1 லிட்டர், அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். நெய் வந்து ஒரு 1/2 லிட்டர். ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 மந்த் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதை வச்சு 5 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். 5 லிட்டரில் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு சேர்த்து வாங்கினேன். அது வந்து ஃப்ரையிங்காக வாங்கினேன். ஹரினா தான் பிராண்ட் தான் வாங்கினேன். இது எண்ணெய்க்கு, நல்லெண்ணெய் கடலெண்ணெய்க்கு. கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், அப்படி உப்புக்கு கூட ஜாடி வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் எங்கெங்கே எது நல்லா கிடைக்கும். ஜாடி ஆக்சுவலி ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் பார்த்தேன், பட் கேரி பண்ண முடியல. என்கிட்ட வந்து கவரோ எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல, அதனால் கேரி பண்ண முடியாததுனால நான் வாங்காமல் வந்துட்டேன். இங்கே வந்து நிறைய கேரி பேக் ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கேரி பேக் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பை எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறைய வாட்டி மறந்துடுறேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதனால் அது ஒரு பிரச்சனைன்றதுனால நம்மளால் பொருள் கையிலேயும் அந்த ஜாடியை தூக்கிட்டு வர முடியாது. ஸோ உப்பு வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது, ஜாடியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு பழக்கம்தான். அதுவும் அட் அ டைம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்மளால் பிளாஸ்டிக்லேருந்து நம்ம மாற முடியாது. அதுவும் இப்போ ஒரு லைஃப் வந்து பிகினிங், அந்த லிவிங் வந்து பிகினிங்காக இருக்கும்போது இந்த ஊரில் ஸோ ஒன்றும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹை எண்டில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அட்வைசபிளும் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு லைஃப் செட்டில் ஆன அப்புறம் நம்ம வாங்கும்போது அதை விட சூப்பர் மாடல்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு
வச்சுருக்கேன். ஒரு ஆயில் கேன் ஒன்று அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அது வந்து நல்லா இருந்தது. ப்ளூ ஃப்ளேம் அப்படின்னு ஒரு பிராண்டில் வந்து ஒரு கடையில் வாங்கினேன். ஆயில் வந்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ஸ்பில் ஆகும், கீழே அப்படியே வழியும். அது மாதிரி இல்லாமல் சில டப்பர்வேர் கேன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மொத்த பாட்டிலே அப்படியே கசடு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அந்த ஆயில் ஊற்றிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு ட்ராப் கூட கீழே சிந்த மாட்டேங்குது. உண்மையிலே ஒர்த்து இந்த ப்ராடக்ட். நான் இதே மாதிரி இன்னும் 2 வாங்கலான்னு இருக்கேன், நல்லெண்ணெய்க்கும் கடலெண்ணெய்க்கும். ஸோ தட் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே வச்சுட்டு இது பண்ண தேவையில்லை, வாங்கி அதில் ஊற்றி வச்சுட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் தூக்கி போட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி வேலை ஓரளவுக்கு முடிய போகுது. தயிர் சிக்கன் போட்டு நல்லா வறுத்துட்டு தயிர் ஊற்றுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஐ திங்க் தயிர் கொஞ்சம் என்னமோ என்னென்னா தயிர் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன்னா என்னென்னு தெரியல, காரம் வந்து சுத்தமாக இதுவே இல்லை. பசங்களுக்கு ஓகே, பட் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடுவார். அதனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனவே நமக்கு பசங்க சாப்பிட்டா போதும். ஏன்னா நம்ம பிரியாணி சாப்பிடாம இல்லை, கடையிலலாம் வாங்கினா பசங்க வந்து காரம்னு சொல்லிட்டு என் பொண்ணு முக்கியமாக சாப்பிட மாட்டேன், பையன் சாப்பிட்டுடுவான். இப்போ எனக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து இது பண்ணேன். நான் தலையில் வச்சுருக்கிற பூவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. என்னென்னா எனக்கு ஜாதி பூனா ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. ஸோ வண்டிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக சாமந்தி பூ வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இவர் இந்த ஜாதி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தார். எதுக்குன்னா அந்த வண்டி புக் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸோ ஐ மீன் வண்டி டெலிவரி எடுக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து கூட்டிகிட்டு போகும்போது அது தலையில் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டு பற்றி நான் தான் சண்டை போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன அவர் ஃபஸ்ட்டு வண்டியில் ஏற்றலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை வைக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் அந்த சண்டைலாம் சமாதானம் அப்புறமா அந்த பூ அதனால தான் அவ்வளோ லென்த்துக்கு தொங்குது, அவ்வளோ வதங்கி போய் வாடி போய். நல்லா தான் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. பட் லென்த்து வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கிடுச்சு, நல்லா மலர்ந்துருச்சு பூ. அது முக்காக வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து ஜாதி பூ சொல்லவே தேவையில்லை, டக்குன்னு மலர்ந்துடும். ஸோ அதனால் அதுதான் அந்த பூவின் கதை. ஸோ பார்க்குறவங்க நீங்கள் வெயிட் லாஸ்க்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஃபுட் வைஸ் வந்து கண்ட்ரோல் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா வெறும் எக்ஸசைஸ், வாக்கிங்கு, ஜிம்மு அது மட்டும்தான். தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா என்னோடய மெத்தட் பார்த்திங்கன்னா இது உண்மையிலே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டுக்கோங்க, உப்பு போட்டு நல்லா கெட்டியான தயிராக போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை அப்படியே ஊறட்டும். வெங்காயம் வந்து தயிர் பச்சடி கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஸோ தட் பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப இந்த பர்பிள் வெங்காயத்துலலாம் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். அந்த ரைத்தாவில் மட்டும் அந்த கார வெங்காயம் போட்டிங்கன்னா அது இதுவே இருக்காது. ரைத்தா வந்து நல்லா புளிப்பாக இருக்கணும். கொத்தமல்லி கம்பல்சரியாக போடுங்க, கேரட் கொஞ்சமாக துருவி போடுங்க. ஸோ இதெல்லாம் போடும்போது வேணுன்னா பச்சை மிளகாவும் போடுங்க. பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவர் தான், அது காரம்லாம் இறங்காது. அது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி இது நான் போடுறது பார்த்திங்கன்னா இங்கே குவைத்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே அரிசி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா பாஸ்மதி அரிசி வந்து இங்கே வந்து ஒரு சில பிராண்ட் மட்டும்தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஃபார்ச்சூன் இல்லை, இந்த அமிதாப் பச்சன் ஒரு பிராண்டில் வருவாரே, தாவத்தா, அது அந்த மாதிரி ஒரு சில குட்டி பேக்கெட்டில் கிடைக்கிற நல்ல காஸ்ட்லியான அரிசி மட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபார்ச்சூன் பிராண்ட் ஒரு வாட்டி ஒரு 5 கிலோ இது வந்து வாங்கினாங்க வந்த புதுசில். நல்லா இருக்குன்னு நினச்சி வாங்கினேன். பிரித்து பார்த்தா பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்ச பாஸ்மதி அரிசி. உண்மையில ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அது ஃப்ரைட் ரைஸ்க்காக ஒரு வாட்டி வேக வச்சு அதை வந்து வடித்து இது பண்ணால் வடித்தா அப்படியே சாதம்லாம் குழஞ்சி இருக்குது, எல்லாமே உடஞ்சி போன அரிசி. அது தெரியாமல் அது வந்து 5 கிலோ மூட்டை வந்து வாங்கிட்டேன். ஸோ அப்படியே வாங்கணுன்னா இனிமேல் லூஸில் தான் வாங்கணும் போல இருக்குது. லூஸ்லேயே நல்லாயிருக்கு பார்க்கும்போது. இந்த டின்லலாம் அந்த பெரிய அண்டா மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து குவைத்லேருந்து வாங்கிட்டு வந்தது. குவைத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி நம்ம ஊர்லேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. பட் வந்து கொஞ்சம் ஒரு விலை வந்து கம்மி பண்ணியே கொடுப்பாங்க அங்கே. ஆனால் அங்கே வந்து கன்சியூம் பண்ணுறது முக்கால்வாசி எல்லாருமே வந்து பாஸ்மதி அரிசி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க டெய்லி குக்கிங்க்கே. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து வந்தாலுமே அங்கே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஸோ இது வந்து வாழையில் இருந்தது, அதனால் வாழையில் போட்டு க்ளோஸ் பண்ணி தம் கட்டி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சாப்பிட வேண்டிய வேலை தான். வேறு எந்த ஸ்பெஷல் டிஷ்ஷும் இல்லை. வாழையில் போட்டு சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அவ்வளோதான்.
ஸோ நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 2 வேளைக்கும் சேர்த்து செஞ்சிருவேன். எனக்கு என்னால் ஒரு வேளைக்கெல்லாம் பிரியாணி சத்தியமாக செய்யவே முடியாது. அந்த டேலண்ட் எனக்கு கிடையாது. ஒரே வேலைக்கு செஞ்சு ஒரே வேலையை சாப்பிட்றது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஏன் கடுப்பாகி பேசுகிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் திறந்த உடனே என்ன வெள்ளையாக இருக்குது பிரியாணி, காரமே போடலையா அப்படின்னு எடுத்தோடனே கடுப்பேற்றிட்டாரு. அவருக்கு இதே வேலை, நான் எந்த டிஷ்ஷை ஆசையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் ஒரு குறையோடு ஆரம்பிக்கிறது. அதுதான் கடுப்பாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா, என்ன எதுவுமே சொல்லக்கூடாதா நான் அப்படின்னாரு. பட் எனக்கு என்னென்னா, ஒரு எஃபர்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் இது பண்ணி நம்ம வந்து செய்யும்போது எடுத்த உடனே வந்து ஒரு அப்ரிஷியேஷன் தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகுமே தவிர, அதோட கிரிட்டிசிசம்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நம்மளை மூட் ஆஃப் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். அவர் வீடியோ எடுக்கல, எடுத்துகிட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ ஏதோ முடிஞ்சிச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.